ரிஷபராசி நேயர்கள், இந்த நாள் முதல் உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான அற்புதமான நாள். அப்போ இந்த ஒரு வருஷம் ரிஷபராசிக்கு எப்படி இருந்திருக்கும், 24 to 25 எப்படி இருந்திருக்கும்னா, ரிஷபராசி அன்பர்களாக இருப்பார்களே ஆனால் அவங்கெல்லாம் குடும்பத்திலேயோ வெளியில் சொசைட்டிலேயோ ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு வீண்பிழி அவமானங்கள், ஒரு தலைகுனிவை சந்திக்கிறார்கள். காரணம் ஜென்ம குரு அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி 2 வருஷமாக 3 வருஷமாக ஒரே இடத்துல இருந்துட்டுருக்கேன். எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போகுது. இந்த வருஷமாவது எனக்கு கிடைக்குமா? வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்த ரிஷபராசி நேயர்களே, இன்னும் கூட சொல்லப்போனால் ரிஷபராசி நேயர்களே நிறைய கடுமையாக உழைச்சிருப்பீங்க. கடைசியில் உங்களை அப்படியே தூக்கி குப்பையில் போட்ட மாதிரி உங்களை எடுத்து குப்பையில் போட்டுட்டு உங்களை ஏமாற்றிட்டு அவன் சம்பாரிச்சிட்டு போயிடுவான். நிச்சயமாக அந்த மாதிரியான மன கஷ்டங்கள், மன குழப்பங்கள், மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும், தெளிவு கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே ரிஷபராசி என்பர்களே புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் பணவரவு தனவரவு அதிகமானதாக இருக்கும். காசு பணம் சேரும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் கடன் சுமை, கடன் பிரச்சனைகள் குறையும். கடன் பிரச்சனைகள் குறைஞ்சி நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வராத பணங்காசுகள் வந்து சேரும். வருமானம் அதிகரிக்கும். குறிப்பாக பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே போல் இந்த குரு பகவான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். ரிஷபராசி நேயர்களே, நல்ல அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு ராசியாக இந்த ரிஷபராசி அமைகிறது.